ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம டேஸ்டான வீட்டு ஸ்டைல்ல பேல் பூரி செய்ய போறோம். இதுக்காக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, லெமன், மக்காச்சோளம், பூரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரெஷ்ஷா வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி, லெமன் இது எல்லாமே நம்மளோட பேல் பூரிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்ப பாருங்க, கிறிஸ்பியா பொரிச்ச பூரியும் மக்காச்சோளமும் ரெடியா இருக்கு. இதுதான் நம்ம பேல் பூரிக்கு ஸ்பெஷல் கிரன்ச் கொடுக்க போகுது. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு சேர்க்க போறோம். என்ன சேர்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட கொஞ்சம் மசாலா, லெமன் ஜூஸ் சேர்த்தா வாசனை செம்மையா வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கலரு ரொம்ப செம்மையா இருக்குல்ல. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மக்காச்சோளத்தையும் பூரியையும் உள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாச்சு. இது ஒரு கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம பேல்பூரி ரெடிங்க. வாவ், வீட்லயே ரொம்ப செம்மையான டேஸ்டான பேல்பூரி ரெடிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். தேங்க்யூ.